शिष्या भवद्भक्तजनातिं सुहृत्तमन्येष्वविचार्यतूर्णम् सम्देवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीसंहरणं प्रबध्ये तोडित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तेन्द्रायणेन अस्मद्गुरोर्भगवतोऽसिदेयसिन्धोः सामान्यस्य जन्मशरणं प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निहत्यां सम्पदां शरणं भवगीतानां शरणोमुनीश्वरम् श्रीरङ्गे सय्यदीन्द्रनाथमया कौश्यादिमुद्रेक्षितम् राजर्षि नरसिंहकार्यमुनिपादाम्बुजैन्दिरं तां दीक्षादि जयादिविष्णुमुनेः भान्तं बुधाग्रे जयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरणनिपुणा संयमीन्द्रेण दृष्टन्यस्तात्मानं नृसिंहे नरहरिचर्चित योगिनेतत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीसंवास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं विररग्वीक्षटारिं श्रीरङ्गनाय षडभो यतीन्द्रलिष्ठं लक्ष्मीन्द्रमुनिकर्णिकपात् श्रीरङ्गवीरपुराषणोऽवहृद्यं वेदान्तदेशीय यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिचर्चिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याश्रयमे वेदान्ते वावधूकत्वविसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गगदाय संयमिवराल्लब्धागमान्तध्यं श्रीमद्वीरभूद्वहाद्यजगदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेवेदेः कारुण्यवीक्षात्पदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारिवीरौराल्लब्धागमान्तस्य श्रीमद्वीरभूद्वहाद्यजगदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेवेदेः कारुण्यवीक्षात्पदं सेवे रङ्गधुरीण साधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिजननिष्ठात्मरक्षाकरं श्रीमद्रङ्गसदारि विवराल्लब्धागमान्तस्य ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्बान्धं महद्वंसजम् वन्दे वत्सभूषं उदारं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीं यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुरुबुधाग्र्यं नारायणाद्यैर्मे कृपाविशिष्टं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः श्रीवत्सचिन्ननिश्चेभ्यः नममुक्तिमदेमिहे तिरुक्ते त्वयि कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளில மூன்றாவதான அதிமான் புஸ்தகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 12வது ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் அனுபவிக்கிறோம்.
கீழே 12வது ஸ்லோகத்துல क्रीडाविदे परिगतवयातु माया सामोहिनी न कथमस्य तु हन्तहन्तन्तोः हयिमस्य सिंहो वपुषस्तव तेजसोऽंसे सम्भुर्भुवनिः सर्वो बहुधानुके எம்பெருமான் அவதாரமாக அவதாரம் பண்ணி அந்த சமயத்துல சிவன் கிரண்ய சமகாரம் பிடிச்ச பிற்பாடு நிசும்மன் மிகவும் ரொம்ப கோபமாயிட்டு இருந்தார். அந்த சமயத்துல யாரும் நிசும்மன் கிட்ட நெருங்க முடியாதபடி இருந்தது. உடனே சிவன் சரப பக்ஷியாக ஒரு உருவம் எடுத்து நரசிம்மனை ஐஷா அப்படின்னு ஒரு கதை, அது ஏற்கனவே கல்கியெல்லாம் கூட வந்தது. அதுக்கு வில்லிய நடிகர மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காரு துருவபுரியா வியாசம் மூலியமாக. ஆனா வாழ்க்கை வாஸ்தவத்துல அந்த சரப பக்ஷியானது துருமுனாலேயே அழிக்கப்பட்டது. அப்படிதான் வாமன வராக புராணத்துல இருக்கு. அப்படின்ற அனுபவிச்சோம். அடுத்ததாக 13வது ஸ்லோகம். நித்யாத்மதான் திரிபுரபங்க விதௌ அதாஸ்துவம் ஸ்வசக்தி தேஜ தேஜி கசரோ விஜீயபூத் கக்ஷக்ருதௌ கில தேன விநிர்ஜிதஸ்த்வம் யுக்தோ விதேஷ விஜயேஷு ஹி காமசாரஹா. இந்த ஸ்லோகத்துல திரிபுராந்திர விருத்தத்தையும் தக்ஷ பிரதாபி பண்ண யாகத்தினுடைய சமயத்தில் நடந்தபடியும் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதாவது எம்பெருமான் அனுப்பிரவேசம் பண்ணக்கூடிய காரியங்கள் பல பல. அதே சமயத்துல எம்பெருமான் தோற்று போனதாக சில சந்தர்ப்பங்களும் இருக்கு. இவைகள்லாம் எம்பெருமான் அவனுடைய சங்கல்பத்தினால நடந்தது. தனக்கு பிரீத்து உள்ளவர்கள் விஷயத்துல அவன் தோற்று போன விருத்தாந்தங்கள்லாம் இருக்கு. அதே சமயத்துல அவன் இஷ்டப்பட்டு அனுப்பிரவேசம் பண்ண காரியங்களும் சொல்லப்படுது. அதை பத்தி தான் இதுல சாய்கிற. யஸ்யாத்மதான் திரிபுரபங்க விதௌ அதாஸ்வம் துச்சக்தி தேஜி தசரோ விஜயீச்சயோ பூத் தத்சக்ருதௌ கில தேன விநிர்ஜிதஸ்த்வம் யுக்தோ விஜய விஷயேஷு காமசாரஹ. எம்பெருமானுக்கு விஜயமாக இருக்கிற விஷயத்துல அவர்களுக்கு விஜயமா போயிடறான் பெருமாள். அதெல்லாம் அவனுடைய காமச்சாரம், அப்படி அவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கக்கூடிய விட்டான்னு சொல்ற. ஹே தயேக சிந்தோ, ஒப்பற்ற கருணை கடலே, திரிபுர நகர வடிவில் வந்த 3 அசுரர்களை பங்க விதோ அழிப்பதாய செயலில் எஸ்ஏ எந்த சிவனுக்கு தும் தேவரீர் ஆத்மதான்
அதிகப்படியாக அனுப்பிரவேசித்து உள்ளிருந்து செயல்படும் ஆத்மாவான நிலையை அதாக மேற்கொண்டீரோ யஹா எந்த சிவபிரான் தொற்சக்தி தேவருடைய சக்தியின் நுனியால் சக்தியின் துளியால் தேஜித கூர்மையாக்கப்பட்ட பானைமுடைய தேன அந்த அத்தகைய சிவனால் தும் தேவரீர் தக்ஷகிருதோ தக்ஷ பிரஜாபதியின் பிரகஸ்பதி ஸ்தவம் என்ற வேள்வியில் வினிர்ஜிதாக கிள வெல்லப்பட்டிருப்போலும் விஜய் அடியன் சுவாமி கேட்கல. அடியன் சுவாமி அடியன் சுவாமி அதுக்கு பல கதைகளை சொல்ற இதுல. ஆனா அது தகும். ஏன்னா தனக்கு விதேயமா இருக்கவா கிட்ட அவன் பிரீதி காட்டுறது லோகத்துல நடக்கிற கதை தானே. அதே மாதிரி பெருமாள் காமிக்கிறார் அப்படின்ற ரீதியில சொல்ற. அப்படிப்பட்ட விற்த்தாந்தங்கள்ல என்ன விற்த்தாந்தம் அப்படின்னு சொன்னா இந்த திரிபுராந்தகன் கதையை சொல்ற. அதாவது தாரகாசுரன் ஒருத்த. அந்த தாரகாசுரனுக்கு தாருகாடன், காலாடன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளை என்ன பண்ணா பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான். சாதாரண கடும் தபஸ். அதனால ஒரு வரம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் பறந்து போகலாம், பூமியில பறந்து போறது சக்தியை கொடுத்தான். அதனால அவனுக்கு 3 பட்டணங்களை கொடுத்தான். ஒரு பட்டணம் வந்து தங்கத்தினால் ஆனது, ஒரு பட்டணம் வந்து வெள்ளினால் ஆனது, ஒரு பட்டணம் இரும்பினால் ஆனது. இந்த பட்டணங்கள்ல தான் இவ வசிச்சுட்டு இருந்தாள். அங்க இருந்துட்ட எல்லா சாதுக்களையும் ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தான் தேவலோகத்துக்கு. ஏன்னா இவனுக்கு போறது எங்க போனாலும் சக்தி உண்டு, எங்க பொறுத்தவங்க. அதை முடிச்சுட்டு தன் இருப்பிடத்துக்கு வந்துருவான். அங்க யாரும் வர முடியாது. இதை பார்த்தா தேவர்கள்லாம் ஒரே பயந்துட்டு போய் சிவன் கிட்ட போய் கெஞ்சினான். இந்த விற்த்தாந்தத்தை நேற்று ஸ்தோத்திரத்துலயும் பார்த்தோம். நமக்கு என்னன்னா பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறதுல ஒரே கதை திருப்பி இங்கே வரும். நேற்று சனிக்கிழமை தான் இந்த கதையை பார்த்தோம். அதனால என்னோட திருப்பி இதே சொல்றான்னு நினைக்க வேண்டாம். அதுல கெட்டவா இதுல பொழுது. அப்ப தேவர்கள்ட்ட சிவன் ஒரு ஒப்பந்தம் போட்டான். என்ன ஒப்பந்தம் போட்டா அப்படின்னு சொன்னா, பசுக்களுக்கெல்லாம் நான் தலைவனா இருக்கணும், அதுக்கு நீங்க ஒப்பினீங்கன்னாக்க நீங்களும் என்னோட வந்து இந்த 3 அசுரர்களையும் ஒழிக்கிறதுக்கு கூட நீங்களும் ஒத்துழைக்கணும், தேவர்கள்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒத்துட்டார். சிவன் என்ன பண்ணார், பூமியை தேராக உபயோகப்படுத்தார். சூரிய சந்திரன் அவன் 2 பேரையும் அந்த தேருக்கு சக்கரமாக கொடுத்தார். 4 வேதங்கள் இருக்கும், அந்த 4 வேதம் குதிரையாக கொண்டார். பிரம்மா தேரோட்டி மேல்மலையை வில்லாக்கினான். ஆயுஷேஷன் அந்த வில்லுக்கு 4 கயிறாக பண்ணான்.
எம்பெருமான, அதாவது பெருமாளை அம்பு அம்பு வாயு பகவான் என்ன பண்ண அப்படின்னா அந்த அம்புக்கு சிறைகள் தான் இருக்கும். அந்த அம்புக்கு சிறைகளாக அந்த வாயு பகவான் என்ன அந்த அம்பை விட்ட உடனே வேகமா ஓடணும், அதுக்காக சிறகு. அப்புறம் அந்த அம்பு நுனி இருக்கும் இல்லையோ, அது அக்னி. அந்த அக்னிய அம்பின் மூக்கு, அம்பின் முனைய ஆகிடும். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு அவ 3 பேரையும் ஒழிச்சான்னு சொல்லப்படுறது. ஆக இத சிவன் அந்த திரிபுர ஜெயிச்சா. அது காரணம் யாரு அப்படின்னு சொன்னா எம்பெருமான் தான் சிவனுக்கு அனுப்பிரவேசிச்சு இந்த மாதிரி சக்தி எல்லாம் கொடுத்தார். அது எப்படியா நம்புறது அப்படின்னு சொன்னா வியாசர் இருக்கோ இல்லையா, வியாசர் அவதரிச்சார். வியாசர் என்ன பண்ணார், வேதங்கள்லாம் பிரிச்சு அப்புறம் புராணங்கள் 18 புராணங்கள் அதெல்லாம் வரையறுத்து பிரம்மசூத்திரம் பண்ணி இவ்வளவு காரியம் பண்ணார். இதெல்லாம் வியாசரால் எப்படி பண்ண முடியுது? வியாச பகவான் வேற பேரு. வியாசருக்கு உள்ள போகுது பெருமாள் சக்தி உள்ள போகுது அனுப்பிரவேசம் பண்ண சொல்றது இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியுது. ஆக இந்த சிவனுடைய சக்தியில அனுப்பிரவேசம் பண்ணி பெருமாள் இவ்வளவு தூரம் பண்ண அந்த திரிபுர அசுரனையும் சிவன் தான் ஜெயித்த. அப்படிப்பட்ட சிவனுக்கு வீரபத்ரன் பேர். அப்போ அதே வீரபத்ரன் சிவன் கிட்ட எம்பெருமான் தோற்று போயிருக்கான். அது எந்த சமயம் அப்படின்னு சொன்னா இது அது என்ன பெருமாள் சிவன்கிட்ட தோத்து போனாரா, ரொம்ப நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னா சரி, அப்படி ஒருவேளை சிவன் கிட்ட பெருமாள் தோத்து போயிருந்தா கூட ஒண்ணு தப்பு இல்லை. அது சமாதானம் சொல்ற ஆழ்வான் தனக்கு அடங்கினவாய்கிட்ட தான் அடங்கி போறதுன்னு ஒரு இது உண்டு. இப்போ பிள்ளையானவன் அப்பா சொல்றதுதான் கேட்கணும். அந்த பிள்ளை நன்னா வளர்ந்து நல்ல பரிபக்குவமா இருந்து அவன் குடும்பத்தை நடத்துறான். அப்போ இவன் அப்பாவுக்கு சில விஷயங்கள் சொல்றான். அப்பா என்ன பண்ண, ஆமாண்டா நீ சொல்றது சரி, அப்படியே பண்ணலாமே அப்படின்னு சொல்ற. அப்பா சொல்றத பிள்ளை கேட்கணுமா இல்ல பிள்ளை சொல்றது அப்பா கேட்கணுமா? இப்ப 2 பேரும் பரஸ்பரம் விளையாட, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை பிள்ளை கொடுக்குறான், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை அப்பா கொடுக்குறான். அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சமாதானம் சாய்கிறார். அதனால இதுவும் தகும் அப்படின்னு பெரியவாள் சொல்லியிருக்கார். இப்ப அதே பெருமாள் வால்மீகி, பரத்வாஜர் இவருடைய ஆசிரமத்திலாம் பெருமாள் சாப்பிட்டிருக்கார். சபரி கிரகத்திலே சாப்பிட்டிருக்கார். இப்படிப்பட்ட பகவான் வால்மீகியை பின்தொடர்ந்து போயிருக்கார். வால்மீகி எப்படிப்பட்ட பிரம்மவித்து, அவர் பின்னாடி போனா தகும். அதே குரங்கு பின்னாடி போனார் பெருமாள். குரங்கு புத்தி உடையவன். அது சொன்ன காலத்துல வரல, சீத்தையை தேடி தரேன்னு சொன்ன காலத்துல வரல, போய் 8 தான் வந்தான்.
காரியம் ஆகணுன்றதுக்காக அவன் அவன் சொன்னபடிதான் கேட்டான். இதெல்லாம் பார்த்தா அவன் பெருமாள் அவன் மனோரத்தில் என்ன நினைச்சிருக்கணும், தனக்கு தனக்கு விதயமா இருக்கிறார்கள் நான் மதிக்க போன அவன் நினைக்கிறான். அத்த சுவாமி தேசன் ஒரு ஸ்லோகத்தால் சாய்கிறார். பகவதி பரத்வாஜே முக்தி சதா சபரீகிரே பிரபுர் அனுசுதோ விஸ்வாமித்ரா பிளவங்கபதிஸ்ததா भृगुपति तपो लूणं दृष्टि स्वगस्य स दक्षिणा जयति ललितोत्तुंग वृत्ति तथा 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 अरिपोजिति அப்படின்னு அதாவது வசிஷ்டர் பரத்வாஜர் இவருடைய கிரகத்தெல்லாம் எப்படி சாப்பிட்டியோ அதே போல சபரி கிரே அங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். எம்பெருமான் விஸ்வாமித்திரே பிரபு அனுசுல்தா விஸ்வாமித்திரே தொடர்ந்து பெருமான் காட்டுலாம் நடந்திருக்கார். அதே பகவான் குரங்கு பின்னாடியே போயிரு புலவங்க பதிஸ்ததா. பரசுராமனுடைய கர்ப்பத்தை பிருகுபதி தப்போ லூணம் திருஷ்டி அவருடைய தபத்தையும் முடிக்கிறார். யாரு? ராமன். சொகஸ்த தட்சிணம் தன் காலில் விழுந்த ஆகாசுரனுடைய கண்ணை வலது கண்ணை போகிறார். இப்படிப்பட்டலாம் மாறி மாறி இருக்கிற நிலை இருக்க அதுதான் அவருடைய சங்கல்பம் போலும் அப்படின்னு சாய்கிறது. அதனால்தான் இங்க திரிபுர நகரத்தை எரிச்சான், அதாவது சிவன் ஜெயிச்சான்னு சொல்லக்கூடாது. அது எதிர்வான அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிவம்சத்துல ஒரு கதை, அதாவது நிக்கும்பன்னு ஒரு அரசன். அவன் பிரம்மா கிட்டே சிவன்கிட்டே சிவனை நோக்கி தபஸ் பண்ணி வரத்தை வாங்கினான். அந்த வரத்தை வாங்கிட்டா பெருமை இருக்கலாம். இந்த பிரம்மதத்தன் அவர் யாகம் பண்ணிருந்தார். அவர் அந்த யாகத்தை பண்ணிட்டு அதை ஐக்க போனான். அந்த அந்த நிகும்பனுக்கு ஷட்புரம்ன்ற ஒரு நகரத்தை தானம் பண்ணா போதும். அந்த யாரு இந்த பிரம்மதத்தர் யாகம் பண்ணிச்சு, ஐயோ நீ யாகம்லாம் பண்ணாத கணக்காட்ட, நான் உனக்கு என்ன உணவோ தரேன் அப்படின்னா அதுக்காக அந்த ஷட்புரன் நகரத்தை அவளுக்கு கொடுத்தாரு. அந்த நகரத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ அவருக்கு அதனால்தான் அவர்களுக்கு ஷட்புரர்கள்னு பேரு. நிகும்பன் அந்த அவனோட சேர்ந்த அசுரர்கள்லாம் அவர்களுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள்லாம் பெருமாள் காலை விட எம்பெருமான் கண்ணன் அனிருத்தன் இவா 2 பேருமா போய் அவளை அழிச்சார். நிகும்பனெல்லாம் அழிச்சார். அதனாலதான் எம்பெருமானுக்கு புரந்தரன் ஒரு பேர் வந்தது. அத பட்டரும் பகவத்குண தர்மத்துல சாதிச்சிருக்காரு. அதான் இதெல்லாம் கொண்டுதான் பகவான் சிவனுக்கெல்லாம் உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றார். இந்த புரந்தர சப்தத்துக்கு கருடன்னு ஒரு பேர் உண்டு. அதான் ஏன்னா அபிபிரதான சாஸ்திரம் சுவாமி தேசிங்
இந்த புரந்தர சப்தத்துக்கு இந்திரன் சொல்றது அப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்கேன். ஆக புரந்தர சப்தத்தினால எம்பெருமானுக்கும் புரந்தரன் பேர் உண்டு, இந்திரனுக்கும் புரந்தரன் பேர் உண்டு, கருடனுக்கும் இது உண்டு அப்படின்னு நல்லா. ஆக இந்த திரிபுரத்தை இந்த வரலாறுல எம்பெருமானே அனுப்பிரவேசம் பண்ணி சிவன் மூலியமாக அதை முடிச்சு வச்சார். ஏன்னா இந்த திரிபுர அசுரர்கள இவர்கள்லாம் ரொம்ப வேதத்தில் நம்பிக்கொள்ளவர்கள். அவருடைய மனைவிகள்லாம் ரொம்ப கற்பு உடையவர்கள். அதுவும் இல்லாத அந்த 3 ராட்சசர்களுக்கும் 3 பேருக்கும் மயன்னு ஒருத்தன் தான் ஆகாரம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த ஆகாரத்தினால்தான் அவர்கள்லாம் ரொம்ப திருப்தி வாய்ந்தவர்களா இருந்தார். அப்படி இது 3 அதாவது வேதத்துல நம்பிக்கை இருக்கு. அவருடைய மனைவிகள்லாம் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர்களால் தீர்க்க சுமங்கலியா இருந்தார், கற்புடையவர்களா இருந்தார். அதுவும் இல்லாத தழுவி பண்றவர்களே. அதனால்தான் தழுவி பண்ணி போடுவா, அதாவது ஆச்சாரர்களுக்கு அந்தரங்கமா இருக்கிறவா, அந்த ஆச்சாரர்கிட்ட பக்தியோடு இருந்து அந்த முதுகிறதுக்கு கையிற்கு பண்ணணும். அதனால்தான் அவள் ஒருவேளை சாப்பிட்றதா இருந்தா கூட அந்த ஆகாரம் தான் அவளை எல்லா காரியங்களும் பண்ண முடியாம பண்ணும். அது அமையலைன்னா சன்னியாசிகளுக்கு கஷ்டம்தான். ஏன்னா அவர்களே தள்ளி பண்ணி சாப்பிடக்கூடாது. அதனால அந்த ஒருவேளை சாப்பிட்ற அண்ணமாவது அந்த சரீரத்தை போஷாக வச்சு முடியாம பண்ணணும். அந்த ரீதியில மயன் அவர் பண்ணி கொடுத்த சலுகையில இந்த 3 பேரும் சாப்பிட்டு அவளை யாராலையும் வெல்ல முடியாது. அப்படி வேணா கூட அவளோட சக்தி மீண்டும் மீண்டும் வந்துருமா. இப்படிப்பட்ட அந்த சக்தி உடையவர்களை அதனால்தான் சிவனால் கூட ஜெயிக்க முடியல. பார்த்தா எம்பெருமான் எப்படிப்பட்டதுன்னா முள்ளாதான் இருக்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி சிவனை கொண்டு இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவன் மூலியமா பண்ணார். நான் நேரம் போடுறேன். அது எப்படி பண்ணார் அப்படின்னா, இந்த அசுரர்களுக்கெல்லாம் வேதத்துல ரொம்ப மதிப்பு உண்டு. அதனால என்ன பண்ண, இவரே புத்த அவதாரமா எடுத்து வேதத்துல இதுக்கெல்லாம் பொய்யான அர்த்தம்லாம் சொல்லி அவளை நாய்க்கிறார். அதனால்தான் புத்த அவதாரம் வேதத்துக்கு விருத்தமான அவதாரம். ஆனால் தான் நம்ம திருமாவளி அவதாரமா இருந்தா கூட அதை நாம எடுக்கல. அதனால்தான் அவள் என்ன ஆச்சு, திருமாவளி அவதாரம் பண்ணி இந்த புத்த அவதாரம் பண்ணி அவளெல்லாம் மயக்கணும்னு வேதத்தை நம்பிக்கை போயிடுது. அவளுக்கு கொஞ்சம் பலம் போயிடுது. அதனால முதல்ல வேதத்தை நம்பிக்கை இருக்கிறதுக்காக என்ன பண்ண, அவள் நம்பிக்கை இல்லாதபடி பண்ணதுக்கு என்ன பண்ண, புத்தரா அவதாரம் எடுத்து அவரை பலம் இழக்க முடியாம பண்ண. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த 3 பேர் காலையில இவ மனைவிகளுக்கு பிள்ளைகள் இல்லை, குழந்தைகள் இல்லை. அதுக்காக என்ன பண்ணா, ரொம்ப வருத்தமா இருந்தா. திருமால் போனார். உங்களுக்கு திருமால் தானே போகணும், குழந்தை தானே போகணும், நீங்க அந்த அரச மரத்தை சொல்லுங்க, அரச மரத்தை சுத்தி அதை கட்டிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட. கடைசியில் திருமணம் என்ன பண்ண, அந்த அஸ்வமரத்துல நுழைஞ்சு அவர்கள் அந்த அஸ்வமரத்தை அணைச்ச உடனே அவர்கள்லாம் அவருடைய கற்பெல்லாம் இழக்க முடியாது பண்ணிட்டார் பெருமாள். அதனால மனைவிகளுடைய கற்பம் போயிடுது, இவருடைய சக்தியும் போயிடுது. அப்புறம் 3வது மயன் தள்ளி பண்ணி விட்டாரோ இல்லையோ சமயம். அதாவது இந்த மயனுக்கு தலை உபயோகப்படுகிற ஒரு கணக்கு.
அந்த கணருக்கு இந்த 3 பேரும் அந்த கணத்துக்கு காவல் போட்டு வச்சிருந்தான். அந்த கணத்துக்கு இந்த காவலான் இருந்த அசுரர்கள் எல்லாம் பெருமாள் என்ன பண்ணார், அவளை தொலைச்சு பிரம்மாவை கண்ணாக்கி தாமே பசுவாக அவதான் உருவெடுத்து, பெருமாள் அவர் தான் பசு, அதனால அவருடைய நாக்கினால அந்த அமுத கிணத்தை தீர்த்தத்தை பருகி அந்த ரத்த வச்சுதான். இப்ப அந்த திரிபுர சுந்தரத்துல யுத்தத்துல இறந்து போயிட்டாளே, அவளை எல்லாம் இந்த கணத்துல தள்ளிட்டான். இப்படி அந்த ஏன்னா இந்த கணத்துல ஜலம் வத்தி போச்சு, மயனுக்கு தள்ளிய விடுறதுக்கு ஜலம் கிடையாது. இதுக்குதான் அமுத கிணறு பேர் இருக்கு. இந்த அமுத கிணறு சாப்பிட்றதுனால தான் அவளுக்கு சக்தி இருக்குது. இப்போ அது வத்தி போய் அதுல மாண்டு போன அசுரர்கள்லாம் அந்த கணத்தை போட்டு, அதனால இவாளுக்கு திருப்பி சக்தி வருது. மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று இவள் சண்டை போட இவளுக்கு சக்தி அதிகமா வந்து. ஆனால் வேதத்துல நம்பிக்கை இல்லை, மனைவிமார்கள் கற்புல குறைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த அமுத கிணறு வத்தி போச்சு. இதுல இவாள் சக்தி எல்லாம் போன உடனே இவாளும் அதுல போயிட்டா. இந்த யுக்தி எல்லாம் பெருமாள் தான். ஆக இந்த மூணு பலம் பொருந்திய காரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால இவ்வளவு தூரம் பண்ண. இப்படி 3 வகை தான் அசுரர் பலத்தை ஆயிடுச்சு. அதனால்தான் விஷ்ணு தேஜனம்னு விஷ்ணு தர்மத்தை சொல்லப்படுது. விஷ்ணு பஞ்சனம் ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல இது வருது. திரிபுரம் ஜகுருஷ பூரம் பிரம்மணா விஷ்ணு பஞ்சனம் சங்கரஸ்ய குருஷ்ரேஷ்ட ரக்ஷனாய நிரூபிதம் அப்படின்னு எம்பெருமான் இந்த மாதிரி செயல்களெல்லாம் சிவனை கொண்டு செய்தார். அதனால்தான் ஆழ்வாரம் புறம்புறம் 3 எழுத்து அப்படின்னு சாய்கிறார். ஆக எம்பெருமான் அனுப்பிரவேசம் பண்ணி எல்லாம் நடத்தினா கூட பெருமை யாருக்கு போய் சேர்ந்தது? சிவனுக்கு போய் சேர்ந்தது. இப்படி பல பேர் உணர்ந்தோ மறைமுகமா இருந்துட்டு பேர் நமக்கு ஒன்றுது இல்லை. அவன் தான் சம்பாதிச்சுட்டு போட்டுமே, நல்ல காரியங்கள் செய்து மறைமுகமா இருந்து. அதே மாதிரி பெருமாள் பண்ணார் அப்படின்னு சொல்ற. இப்ப பாரதத்திலே கர்ணனை அர்ஜுனன் கொண்டான்னு அர்ஜுனனுக்கு பேர். ஆனா அந்த கர்ணனை கொலை பண்றதுக்காக எப்படி எல்லாம் கபட நாடகம் ஆடினார் பெருமாள். அவனுடைய காதுல இருக்கிற குண்டலத்தெல்லாம் கேட்கணும்னு குந்தியை அமைச்சு, நீ ஒரு இடத்துக்கு மேல அவன் மேல அஸ்திரம் பிரயோகம் பண்ணக்கூடாது, கெஞ்சி கேட்க முடியாது பண்ணி, இப்படி எல்லாம் பல பிரகாரம் அவனை கர்ணனுடைய சக்தியெல்லாம் குறைச்சிட்டார் பெருமாள். கர்ணனுடைய சக்தியெல்லாம் குறைச்சு அதுக்கப்புறம் ஒரு அம்பு வியாஜம் தான், அம்பு போட்டான்னு பேரு. அதுல கர்ணனுடைய உயிர் போச்சு. இப்போ கர்ணனுடைய உயிர் போறதுக்கு யார் காரணமா இருந்தா? கண்ணன். ஆனா பேர் யாருக்கு? அர்ஜுனன். இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் இந்த தக்ஷ கிருதத்து கிரதேன விடிஜிதஸ்வம் யுத்தோ விஜேஷு காமசாரான். முதல் ரெண்டு லைன் எம்பெருமான்
அனுப்பிரவேசம் பண்ணி சிவனை கொண்டு சிவனுக்கு பேர் வரும்படியா பண்ணி திரிபுரத்தை எரிச்சார். இப்போ மூணாவது அடியில என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா, எபெருமான் தோற்று போயிட்டார். எபெருமான் தோற்று போடுறார். யாருக்கு தோற்று போடுறது அப்படின்னு சொன்னா அந்த விருத்தாந்தம் சொல்ற. அதாவது சிவனுக்கு மாமனார் தக்ஷன், அவன் ஒரு யாகம் பண்ண. என்ன யாகம்னா விஸ்வசிவன் ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ண. அதாவது சிவனுக்கு மாமனார் ஆகணும் தக்ஷன். அவர் என்ன விஸ்வசிஜான்னு ஒரு இடம், அந்த இடத்துல யாகசாலைக்கு போன. அந்த இடத்துல பிரம்மா என்ன பண்ண, தக்ஷன் வந்தவுடனே எழுந்து இருந்துக்க. யாரு? சிவனுடைய மாமனார் தக்ஷன் அந்த யாகசாலைக்கு வர. அங்க பிரம்மா ஏற்கனவே வந்திருக்காரு. பிரம்மா என்ன பண்ண, தக்ஷன் வந்திருக்காரு அப்படின்னு எழுந்து இருந்தார். ஆனா இவருக்கு மருமகன், தக்ஷனுக்கு மருமகனான யாரு? சிவன். அவன் என்ன பண்ணா, எழுந்துக்கவே இல்லை. உடனே தக்ஷன் கோபம் வந்துட்டு அந்த யாகசாலை விட்டு ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் தக்ஷன் போய் ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்துக்கு எல்லாரும் பத்திரிகை அமைச்சு வர சொன்னார். ஆனால் சிவனுக்கும் சிவனுடைய ஆம்பியா இவன் பொண்ணு உமை, அவளுக்கும் பத்திரிகை அனுப்பல, வர மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பார்வதிக்கு அப்பா பண்ற யாகம் தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம பிறந்தான் தானே, நமக்கு என்ன பத்திரிகை வேண்டியிருக்கு, நம்ம போலாம். ஆனா சிவன் போகக்கூடாதுன்னு சொன்னார். போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்கல. போனா அங்க அவளை கௌரிக்கவே இல்லை. அது அப்புறம் அந்த யாகத்துல சேர வேண்டிய ஹபிஸ சிவனுக்கும் தரல. பார்த்தா அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வச்சு. சரி, திரும்பி வீட்டுக்கு, அதாவது தான் வந்த இடத்துக்கே போகலான்னு பார்த்தா கணவர் போக வேண்டாம் சொல்லச்சு. வந்தோம், வந்த இடத்துல அவமானப்பட்டோம். திருப்பி போனா அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு இவளுக்கு பயம். உடனே என்ன பண்ணா, தன்னுடைய கற்பை கொண்டு அக்னியை வர வச்சு அதிலேயே செத்து போயிட்டார். அதுல இருந்தா உடல்கட்டை யாரெல்லாம் வந்து சொல்றார். ஆக அப்படி உடனே சிவன் என்ன பண்ணா, பார்வதி போயிட்டான்னு உடனே வீரபத்ரன் ஒருத்தனை அசுரனை உண்டாக்கி தக்ஷனுடைய யாகத்தை ஐக்கியது மட்டும் இல்ல, அங்க வந்தவா எல்லாரையும் துன்புறுத்தி தக்ஷனையும் கொலை பண்ணிட்டார் அந்த வீரபத்ரன். அங்க வந்த தேவர்களும் பயந்து ஓடிவிட்டார். இப்படி அந்த யாகத்துல இவ்வளவு அமோகம் நடந்தது. ஆனா அந்த சமயத்துல பகவானா அங்க வந்திருக்க. அவர் என்ன பண்ண, சிவனை சாந்தப்படுத்துறதுக்காக சாந்தப்படுத்தி அமைச்சாருன்னா, நான் பாகவதத்துல இந்த கதை இருக்கு. அதாவது அந்த யாகத்தை முடிச்சு வச்சுட்டார். சிவன் கோபத்தெல்லாம் பெருமாள் சாந்தப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் இந்த சில தாமத புராணங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எம்பெருமானையும் இந்த வீரபத்ரன்ற அசுரன் அவன் தாக்க வந்தான். பெருமாள் என்ன பண்ண, காக்காவா வேகம் போட்டு ஓடிவிட அப்படின்னு அந்த தாமத புராணத்தை சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஸ்தோத்திரத்துல பெருமாளுக்கு சிவன்கிட்ட தோல்வி விட்டதாக
அங்க ஆழ்வாங்க சாய்க்கிறார். அந்த தாமச புராணங்கள காக்காவா உருவெடுத்து ஓடி விட்டான்னு சொல்ற. இங்க நீ சிவனாலேயே நலியப்பட்டிருக்கியோ அப்படின்னு இது என்ன ஆச்சரியம்னு சொல்ற. ஆக இந்த ஒளியது அதாவது யுத்தத்துல ஒளி ஒரு பதம் உண்டு இல்லையா? இது எவரோட கூத்து இல்ல. ஒரு சமயத்துல காலை அவனன்னு ஒருத்தன், அவன் ஒரு அசுரன். அவனை கண்டு பெருமாள் ஒண்ணுதாக சில புராணங்கள் இருக்கு. சரி, நமக்கு ஏன் அதெல்லாம் வேண்டாம். இப்போ கண்ணன் வெண்ணெய் திருடான்னு எல்லாரும் வந்து யசோதை கிட்ட சொன்னான். அவெல்லாம் வந்து யசோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணா, ஓடி ஆட்டு உள்ள நுழைச்சே, ஐயோ எல்லாரும் இன்னும் இவ்வளவு கும்பல் இருக்கு, எல்லாரும் ஓஹோ நம்மளை பத்தி இங்க ரிப்போர்ட் பண்றா போல இருக்கு அப்படின்னு பயந்து ஒளிஞ்சுட்டு உள்ள வரான். எம்பெருமான் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு வரான்றது கதையிலே இருக்கோ இல்லையோ, கண்ணன் திருடின கதையிலே இருக்கோ இல்லையோ. அதனாலதான் ஆண்டாலும் ஒளித்து வளரன்னு தாய்த்தார். அதனால ஒளித்து வர்றதுன்றது அதுதான் ஒரு விளையாட்டு. அதனால சிவங்கிட்ட ஒளி காக்கா கொண்டு வெளில போயிட்டான் அப்படின்னு அவ அதிகப்பட்ட சொல்ற தவிர, ஒளிகிற மாதிரி அதாவது பயப்படுற மாதிரி ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு அங்க அவங்களுடைய லீலை இருக்கு. அதனால அவர்கிட்ட பயந்து வந்து எடுத்துக்கோ. ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமான் ஏன் இந்த மாதிரி இந்த பயந்து போற விளையாட்டு செய்யறான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த ஒளிந்து போனதுக்கு கூட அதாவது சேஷி தங்கள்ல ஒண்ணு அந்த ஒளிந்து போற செய்தியை கண்டும் ஆழ்வான் ரொம்ப ஆச்சரியப்படுற. அது இலக்கமா நினைக்கல, அதுவும் ஒரு சாதுரியம், அதுவும் ஒரு விளையாட்டு. அதனால அதாவது வியாக்கியானம் பண்ணிட்டு கூட விதையினானவன் மக்களிலே அவன் இஷ்டப்படி பெறுவான். இப்போ பீஷ்மர் என்ன பண்ணார், நான் ஒரு நாள் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணன் சொன்னார், நான் யுத்தத்துல ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பீஷ்மர். அதே மாதிரி அந்த சமயத்துல கடைசி சமயத்துல கண்ணன் ஆயுதம் எடுத்தாரா இல்லையா? ஏன் அப்படின்னா பீஷ்மருடைய வார்த்தையை பொய்யாக்க கூடாது. ஏன்னா தன்னையே நினைச்சிட்டு இருக்க, தன் அடியாத விஷயத்துல தான் தோட்டு போனவரை கவலைப்பட மாட்டான். அதுதான் சுவாமி தேசிகன் விரோத பரிகாரத்துல சிவந்தகர் ஈஸ்வரன் நிரபேட்ச சுதந்திரனாகியும் ஆசிரித பரதந்திரனாகியும் விருத்தம் என்றோ கேள்வி கேட்டார். ஈஸ்வரன் அவன் எப்பவுமே சுதந்திரம் தான், அதுவும் நிரபேட்ச, யாரும் எதுவும் கிடையாது அவன் அப்படிப்பட்ட. ஆனா ஆசிரியத்தில் விஷயத்துல பரதந்திரனா இருக்கானே எப்படி சுவாமி? அவர் சுதந்திரர், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருடைய உதவி எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருக்கிறவர் ஆசிரியர் விஷயத்துல அவன் சொல்றதுதான் கேட்கிறார் பரதந்திரன். அப்ப அவர் சுதந்திரன்னு சொல்லி பரதந்திரன் சொன்னா என்ன அர்த்தம்? இருக்குமா? இல்லை, ஒருத்தருக்கே பரதந்திர சுவாதந்திரம் இருக்குமா? சுதந்திரா இருக்கிறவர் பரதந்திரா இருக்க விருத்தம் இல்லையோ அப்படின்னு கேள்வி கேட்டு, சுதந்திரனான ராஜா, அனுகூலரான மந்திரிகளுக்காதல், வல்லவையான மகிழ்ச்சிக்காதல், புத்திராதிகளுக்காதல், தன் நிச்சயாலே சொல்லிட்டு செய்யும் கட்டளையிலே ஈஸ்வரன் சர்வசக்தியாய் நிரபேட்சனாய் வைத்து ஆசிரியர் அழைத்த விடங்களில் வந்தும் அபேட்சித்தவற்றை செய்தும் இடைச்சிகள் விழித்தால் கட்டவும் அடிக்கவும் இசைந்தும்
இப்படி நடக்கிற கட்டளை எல்லாம் குஷிதேவ பலாயனம் இத்தியாதிகளும் லீலா ஜெகத்ததே தஸ்ய சந்ததா சம்பிரவர்த்ததே என்கிற கட்டளையிலே தன் சுவாதந்திரிய காட்சியானபடியாலே இவ்வளவு பாரதந்திரம் விருத்தம் என்று அப்படின்னு அங்க சுவாமி அழகான ஒரு விருத்தாந்தத்தை கூட சாட்டு. ஒரு ராஜா தனக்கு அனுகூலமாக இருக்கிற மந்திரிகள் விஷயத்துல அவர்கள் சொல்றது கேட்கிறானா இல்லையா? நான் சுதந்திரம் நீ சொல்றதுனா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தனக்கு அன்பு பிரீத்திக்கு பாத்திரமான மனைவி சில விஷயங்கள் சொல்றார், அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தனக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமான குழந்தைகள், அப்பா நீ முதுகுல நீ கீழே உட்கார, நான் முதுகு மேல ஏறி நான் விளையாடுறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நான் ராஜா கீழே பண்ணுவான், குழந்தைங்க முட்டி போட்டு குழந்தை மாதிரி மேலே ஏறிக்கும், யானை மாதிரி நடப்பான், குதிரை மாதிரி நடப்பான், தோல்ல சுமப்பான், தொடங்க மாட்டான். அந்த மாதிரி அப்போ அவனுக்கு அந்த மனசுல அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு ஒரு எண்ணம் பொருள் இச்சை ஆசை பொருள். அதே மாதிரிதான் சர்வசக்தியாய் நிரபேட்சனாய் இருந்தாலும் பெருமாள் இருந்தா கூட ஆசிரியர் அழைத்த இடங்களில் வந்தும் அவனுடைய ஆசிரியர்கள் பெருமாள் ராமாவதாரத்துல ரொம்ப அழகாக ராமன் தசரதன் ராமனுடைய அழகை பார்த்து ரொம்ப மயங்கி போயிட்டார். ராமன் நினைச்ச உடனே ராமா அப்படி கூப்பிடுவாரான், ராமன் வருவானா. அதே வந்து அப்பா கிட்ட வந்து உடனே என்ன அப்படின்னு கேட்பானா, ஒண்ணு இல்லை நீ போ அப்படின்னு சரி போயிடுவானா, திரும்பி கூடுவானா. இப்படியே அவனுடைய வர அழகையும் போற அழகையும் அனுபவிப்பான். இப்போ என்னப்பா என்ன இப்படி அடிக்கடி கூப்பிடுற, எனக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்றதோ சொல்ல மாட்டான். அதே மாதிரி வால்மீகி பகவான் பின்னாடியே போனான். கோபஸ்திரீகள்லாம் அவள்லாம் அந்த கண்ணனை எப்படி இது பண்ணா, என்ன யசோதை அந்த குழந்தைய இது கயத்தை கட்டி உரலை கட்டி அதான் அழகு பார்த்தாலும் இல்லையா. இந்த மாதிரி அவன் பண்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு ரசம். இதுதான் விஷ்ணு புராணம் இதுவா சொல்ற. அதனால அவருடைய சுவாதந்திரனுடைய காற்றை இதுதான். தான் சுதந்திரம் இருந்தாலும் தனக்கு அபிமதர் விஷயத்துல அவ என்ன சொல்றாளோ அதையே கேட்பதுன்றது அவன் சங்கல்பிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த விருத்தாந்தம் அப்படின்னு எம்பெருமான் தனக்கு தன்னிடத்துல ஆசிரியர். இப்ப சிவன் வந்து நீ எனக்கு உபகாரம் பண்ணு, என்னால் தாழ முடியும், அவனை திரிபுர சுந்தரத்தை விஜயிக்க முடியலன்னு சொன்ன உடனேதான் பெருமாள் இத்தனை உபகாரம் பண்ணியிருக்க. அதே சமயத்துல சிவன்கிட்ட தோற்றா மாதிரி நடிச்சிருக்க. இதெல்லாம் அவனுடைய எம்பெருமான் சங்கல்பம் அப்படின்னு சாய்ச்ச ரொம்ப அழகான விருத்தாந்தம். அடுத்ததாக முக்த சிசு வடதலே சைதோதி தன்வா ஜெகந்தி விபுஷே விகாசமேவா ஐஷீமிமாந்து தவ சக்தி மதர்கிதவ்யாம் அவ்யாயத பிரதேசே அவதீர்ணா. எம்பெருமான் இவ்வளவு சுதந்திரனா இருக்கிற எம்பெருமான் அவர்களுக்காக, அதுவும் தேவதாந்திரங்கள் அவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், அவர்கிட்ட தோத்து போறதும் இவருடைய நீர்மை என்ன அழகாய். இது இந்த வாத்சல்யத்தை கொண்டு பெருமா அங்க விஷ்ணு அதாவது ரொம்ப பிரமிச்சு போறார் ஆழ்வான். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல மார்க்கண்டேய மகரிஷிக்கு சேவை சாய்கிறார் பெருமாள். எப்படி சேவை சாய்கிறார்? ஆலையில தவிழ்ந்த கண்ணனாக என்ன அந்த ஆலையிலையும் அந்த ஜலத்துல அதுக்கு அடி வேறு எதுல தாங்கி நிற்கிறது தெரியல. அந்த இலையில இந்த குழந்தை
இந்த குழந்தை ஒரு 2 கிலோ வெயிட் இருந்தா கூட அந்த இலை தாழுமா? இப்படிப்பட்ட சேவையோட மார்க்கெட் சேவை சாய்க்கிறாரு. இதெல்லாம் அப்படி இருக்கிற பெருமாள் அர்த்தாவதாரத்துல விவாவதாரத்துக்கு அவதரிச்ச இதெல்லாம் இது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால என்ன மார்க்கண்டேயனுக்கு இந்த மாதிரி சேவை கொடுத்ததுனால இப்படிப்பட்டவன் தான்டா நான் லோகத்துல அவதரிச்சு பல காரியங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக மார்க்கண்டேயனுக்கு சேவை சாதிச்சிருக்கார் பெருமாள். அதனால என்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத இங்க காமிச்சிருக்கார். அந்த விற்த்தாந்தத்தை இங்க சாதிக்கிறார். அழகான முக்த சிசுபடத்தலே சைதோதிதத்வா தன்வா ஜகத்து புத்விபிருஷே சவிகாசமேவா ஐஷீம் இமாம் து தவ சக்திம் அதர்க்கிதவ்யாம் அவ்யாஜத பிரதயசே கிம் இஹாவதீர்ணஹ. வடதலை ஒரு ஆலந்தளிரில் சைதா பள்ளி கொண்டவனும் முக்தா ஏதும் அறியாத சிசு இளம் குழந்தையமாக தொம் தேவரி அதிதன்வா மிகச்சிறிய திருமேனியை கொண்டு ஜெகத்தி எல்லா உலகிலும் உள்ள சேதனா சேதனங்களையும் சவிகாசமேவ நெருக்கமின்றி தாராளமாக விபுருஷே தாங்கி வருகிறீரே. இமாம் இத்தகைய அதர்க்கிதவ்யாம் எண்ணி பார்க்க முடியாத ஐஷீம் சர்வேஸ்வரனுக்கே உமக்கே அமைந்த தவ தேவருடைய சக்தியின் திறனை இக இந்த பிரகிருதி மண்டலத்தில் அவதீர்ணா அவதாரம் செய்தவராய் அவ்யாத்ததா காரணம் ஏதுமின்றி பிரத்யசேக்கின் வெளிக்காட்டுகிறேன் போதும். ஆக எம்பெருமான் மார்க்கண்டேயனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சேவை காமிச்சிட இப்படிதான் இப்போ இந்த சேவைக்கே நீ மகிழ்ச்சி போயிட நான் அவதாரம் பண்ணாமையே இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றேன். லோகத்துல சாதாரணமா சிருஷ்டி பண்ணக்கூடிய நிமித்தமா இருக்கக்கூடியவனை பார்க்கறது ஒரு லோகத்துல பார்க்க முடியும். ஆனா இந்த உலகத்தை பண்றவனை நீ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவன் தான் நான் இந்த ஆலயில படுத்துட்டு இருக்கேன். சரி, ராமகிருஷ்ண அவதாரம் நிருசிம்ம அவதாரம் எடுத்தனே, அது யாரு? அதுவும் நான் தான். உனக்கு இந்த அவதாரத்தை நான் காமிச்சிருக்கனே, இதுவே இதனாலேயே புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நான் பண்ண முடியாதா? என்னால அவளிலையா பண்ண முடியும். அப்படிப்பட்டவன் தான் நான் உனக்கு இப்ப சேவை சாதிக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இப்போ மார்க்கண்டேயன் மூலமாக நமக்கு சேவிக்கிறார், நமக்கு தெரியப்படுத்துறார். நமக்கு தெரியப்படுத்துறத ஆழ்வான் ஸ்லோகம் மூலியமா நமக்கு தெரியப்படுத்துறார். நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் தோணாது. மார்க்கண்டேயனுக்கு சேவை சாதிச்சார் அப்படின்னு. ஆனா இந்த சோதனை ஆழ்வான் நீக்கிறதுல ஆச்சரியம். நமக்கும் ஒரு பிரமிப்பு தோணுது இப்பதான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த மார்க்கண்டேயனுக்கு வடபத்திர சாயின் பேரவன். ஆக அதாவது சகஸ்ரநாமத்துல யுகாதிகத் யுகா வர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிர்ஷ்டோ வெக்தரு ஆனந்த ஜித்து விஷ்ணு அவசிஷ்ட சிஷ்டி நௌஷா. இதுல இந்த எல்லா நாமங்களும் வடதல சாயை பத்தி தான் சொல்றதுன்றது அங்க சாஸ்திராபிஷத்துக்கு பட்டர் வியாக்கியானத்தை பண்ணியிருக்காரு. இது பாரதத்திலையும் ஹரிவம்சத்திலையும் இந்த கதையெல்லாம் வருது. அதனால முதல்ல அந்த மார்க்கண்டேயனுக்கு அனுகிரக சேவை சாதித்த பிரகல்பத்தோட புத்த அதாவது
அடியன் சுவாமி கேட்கல அடியன். ஹலோ ஹலோ இப்ப கேக்குறது சுவாமி. அதாவது மார்க்கண்டேயருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கி அத அழிச்சு அத ஒரே நீரா பழைய காலத்துல பண்ணி இருக்கிற சமயத்துல இந்த குழந்தை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இதுக்கு தாய் தந்தர்லாம் யாரு, சரி இவ்வளவு ஜலத்துல பயமே இல்லாம இந்த குழந்தை மாத்திரம் அந்த திருவடிய தன் வாயில வச்சுட்டு சிரிச்சுன்னு இருக்க, இது என்ன ஒரு விந்தை அப்படின்னு பயந்து போயிட்டார். இவருக்கு பெருமாள் தான் சார் தெரியல, பயந்து போயிட்டார். உடனே அவர் பயத்தை போக்குறதுக்காக பெருமாள் மார்கழியன் கூட்டார். மா பைர்வத்ஸ ந பேதவ்யம் இஹேவாயாகி சாந்திகம் அப்படின்னு, ந பேதவ்யம் நீ ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு, கதம் ஸ்வயம் சிசு சேதே லோகே நாசுபாகதே தபசா சிந்தையாபி தம் சிசும் நோபலட்சியே, நீ ரொம்ப ரொம்ப பிரமிச்சு போயிருக்கு, பயந்து போயிருக்கு, இந்த குழந்தை எப்படி வந்தது, என்ன இதுக்கு அதான் எப்படி பயம் இல்லாம இந்த குழந்தை இருக்கு இப்படி எல்லாம், அதனால உங்களுக்கு என்னுடைய சேவையை கொடுக்கணும்னு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சாய்கிற. அந்த விசாரத்தை தான் ஆலமாமரத்திலே ஒரு பாலகனா ஞானமேழு உண்டான். அதுவும் இல்லாத அண்டரண்ட பகிரண்டத்து ஒருவான எழுவான அதே முண்டம் அப்படிலாம் சாய்க்கிற ஆழ்வார் இல்லையா, அது அதான் திருப்பான ஆழ்வார் சாய்க்கிற. அதனால அவனுடைய சக்தி இருக்க, இந்த சின்ன குழந்தை அவன் பண்ண லீலைகள் இது. அதான் அது இங்க தன்வா அதி தன்வா, இந்த அதி தன்வான்னு சொன்னது இவன் பண்ண யாராலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு செயல் இது, அப்படிப்பட்ட செயல். அதனாலதான் அதி தன்வா தன்வான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஜெகந்தி, அது ஜெகந்தி சொல்ற. ஜெகந்தின்னா லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும், அதாவது அந்த முனிவானுபவத்திலே சுவாமி தேசிகன் சாய்கிற அந்த எம்பெருமானுடைய கழுத்து எப்படிதான் இருக்கு, அந்த திருவயிறு எப்படி இருக்குன்றது லட்சணங்கள்லாம் சாட்சியா வச்ச அண்டாந்தர்வத்திகளான தேவாதி வர்க்கங்களையும் அண்டங்கள் தன்னையும் அண்ட ஆபரணங்களையும் அண்டங்களுக்குள்ளே பஞ்சாசத் கோடி விஸ்தீரமான மகா பிருத்திவியாலும் குலபர்வதங்களாலும் உபலட்சதிகளான சர்வ காரியங்களையும் எல்லாம் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கைக்காக விழுங்கின திருக்கழுத்து. கழுத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா சாப்பிட்ற ஆகாரம் கழுத்து வழியாதான் வயிற்றுக்கு போனோம். அதனால வயிறு எப்பவுமே அது ரெடியா இருக்கும். ஆனா அந்த நாம கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா ஒரு சாதம் அள்ளல்லா இருந்ததுன்னா முழுக்க முடியாத கஷ்டப்படுவா வயசானவா. இப்படி ஒரு சேத்தன அச்சேத்தனங்கள் எத்தனை வஸ்துக்கள், அண்டார்த்தவதிகள தேவாதி வர்க்கங்கள், தேவர்கள் மொத்த பேரும், அப்புறம் அந்த அண்டங்கள் பிரம்ம சிருஷ்டிக்கு எத்தனை அண்டங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஜலங்கள், அங்க இருக்கிற பூமிகள், மலைகள், இப்படி எல்லாத்தையும் தன் வயிற்றுல போறதுக்காக அந்த கண்டத்தை வச்சுட்டு, அந்த கண்டத்தை தான் அந்த வயத்தை தாங்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சாய்கிறார். இப்படி அதனாலதான் ஜெகந்தினா அந்த வயிற்றுல அப்படி வச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும். அதான் சேத்தனாசை ஜெகந்தின்னு சொன்னாலும் சேத்தனாசேத்தனை மொத்தத்தையும் நடத்தும். அதுக்கப்புறம் விபுருஷே
விபுருஷன்னா தாங்கி வருகிறான்னு அர்த்தம். இதனால இந்த மார்க்கண்டேயனுக்கு காமிச்சார பெருமாள் இந்த விஸ்வரூபம், அது எம்பெருமான் தன்னுடைய பரிவால காமிச்சது. இப்படி எம்பெருமானுக்கு பரிவால காண்பிக்கப்பட்ட இந்த விற்த்தாந்தங்கள்லாம் ஆச்சாரியனோட அனுகிரகத்தினால நமக்கு தெரியுது அப்படின்னு ஆதிபத்தினால நமக்கு, அதாவது இப்ப மார்க்கண்டேய விற்த்தாந்தம் நமக்கு தெரியுமோ, ஆச்சாரியர்கள் அதாவது பாகவதத்துல மற்ற புராணங்கள் இவைகளெல்லாம் சொல்ல தொட்டு அதை நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் காமிக்கிறார் இல்லையா. ஆக நமக்கு இந்த அனுபவம் ஏற்படுதுன்னா இந்த ஆழ்வார்கள் நாதமணிகள் உள்ளிட்டாருக்கு பகவத் சாட்சாத்தார்கள் உண்டாயிருக்க அதனாலதான் நமக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாத்தியோபாய சோதனை காமிச்சிருக்காரு. ஆக மார்க்கண்டேயனுக்கு எம்பெருமான் தன்னுடைய பரிவால காமிச்சார். நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினால நாதமுனிகள் ஆழ்வார்கள் இவர்களுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். சுவாமி தேசிகன் அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சது. அத ஏன்னா புராணங்கள் மொத்தத்தை நம்மளால அறியவே முடியாது. ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி ஆழ்வான் பண்ண ஸ்தோத்திரத்தை அறிவித்து தானே நமக்கு இதெல்லாம் அறிய முடியுது. இல்லை பண்ண முடியுமோ? இந்த திருக்குறள் இந்த கதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இதை சிவசனதும் இவ்வளவு பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதனால நமக்கு தெரியுது. ஆக சதாச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த எம்பெருமானுடைய வைபவங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்றத சித்தோபாய சோதனாத்திலையும் காண்கிறார். சிஷ்ய கிருத்திய அதிகாரத்திலையும் சதாச்சாரிய பிரசாதமடியாக இவ்வர்த்தம் அறிந்தேன் எங்கை மிடுக்கியாலே அறிந்து சொல்லுகிறேன் அல்லேன் என்று. அதால எங்கை மிடுக்கியாலே என்னுடைய ஞானத்தினுடைய சதாச்சாரிய பிரசாதம் எனக்கு இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு இந்த கிரந்தத்து மூலியமா தெரியப்படுத்துறேன் அப்படின்னு அத விலைக்கு காமிக்க. இப்படி இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நாளைக்கு அனுபவிப்போம். கவிதாரிக்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. அதாவது ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ வேதாந்த தேசிய ஸ்ரீமதேசி லட்சுமி பாதுகா சேவ நாராயண ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹ.